அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல பாடம் 5 ஆயத்தொலை வடிவ கணிதம் என்ற பாட தலைப்புல பக்க எண் 228 இருந்து 236 வரைக்கும் நேர்கோடுகளின் சமன்பாடுகளை பற்றிய அறிமுகமும் அது சம்பந்தப்பட்ட எடுத்துக்காட்டு கணக்குகளும் அது சம்பந்தப்பட்ட பயிற்சியும் இருக்கு. சரியா? இப்போ இந்த நேர்கோடுகள் சமன்பாடுகள், அதாவது பெயர்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம ஒரு ஸ்லைட் ஷோவை பார்க்க இருக்கிறோம். நேர்கோடுகள் சமன்பாடுகள் என்றால் என்ன, எத்தனை சமன்பாடு இருக்கு, அப்படி அதற்கான விளக்கங்களும் அதனுடைய சமன்பாடுகளுடைய ஃபார்முலாக்களும் இந்த ஸ்லைட் ஷோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்லைட் ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நல்ல மாணவர்கள் நல்ல கவனமாக கவனிங்க. உங்கள் புத்தகத்தில் 228ஆம் பக்கம், கணித புத்தகத்தில் 228ஆம் பக்கம் எடுத்து வச்சிடுங்க. அதையும் இந்த ஸ்லைட் ஷோவையும் சேர்த்து பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாக்கள் எல்லாம் மனப்பாடமாகும். அந்த நேர்கோடு சமன்பாடை பற்றிய விளக்கம் உங்களுக்கு புரியும். சரியா? ரெடி, ஸ்டார்ட். டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பாடம் 5 ஆயத்தொலை வடிவ கணிதம். பக்க எண் 228 டு 236. நேர்கோடுகளின் சமன்பாடுகள். பிராக்கெட்ல பெயர்கள்னு சொல்லியிருக்கேன். நேர்கோடுகளின் சமன்பாடுகளுக்கு பதிலாக நான் பெயர்கள்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, நேர்கோடுகளின் சமன்பாடுகள்னா மாணவர்கள் குழம்பு, அது என்ன சமன்பாடு சார்? சமன்பாடுமா? நேர்கோடுக்கு பெயர். ஒரு கிராஃப் ஷீட்ல வெவ்வேறு நேர்கோடுகள் வரையலாம். எல்லா நேர்கோடும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சமன்பாடு இருக்கு. அந்த சமன்பாடுகள் நம்ம பேர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நேர்கோடுக்கும் ஒரு பேர், ஒவ்வொரு மனுஷங்களுக்கு ஒரு பேர் இருக்க மாதிரி ஒவ்வொரு நேர்கோட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. எல்லா நேர்கோட்டுக்கும் ஒரே சமன்பாடா வராது. ஒவ்வொரு சமன்பாடுக்கும் ஒவ்வொரு நேர்கோட்டுக்கும் வெவ்வேறு சமன்பாடுகள் வரும். அதை நம்ம பேர்கள் மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது புரியறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ உதாரணமாக இந்த கிராஃப் ஷீட்டை எடுத்துக்கிடுவோம். இதுல 4 நேர்கோடு இருக்கு. 1 L1, அடுத்தது இது L2, இந்த கோல்டன் கலர் L3, இந்த ரோஸ் கலர் L4. இந்த 4 நேர்கோடு இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கான்னு பாருங்க. இல்ல, எல்லாமே வெவ்வேறா இருக்கு. முதல்ல L1 பாருங்க. முதல் கால் பகுதியில பச்சை கலர் கோடு மேல இருந்து கீழ் நோக்கி இறங்குது. இது ஒரு வகை. அடுத்து L2 ப்ளூ கலர் நீல கலர் கோடு என்ன செய்யுது, 2ஆம் கால் பகுதியில இருந்து மேல் நோக்கி ஏறுது. அடுத்து L3 கோல்டன் கலர் கோடு. இந்த கோடு என்ன செய்யுது அப்படின்னா 3ஆம் கால் 4ஆம் கால் பகுதியில இருந்து மேல் நோக்கி போகுது. அடுத்தது L4 என்னது, இந்த கலர் அப்படின்னா பிங்க் கலர். அந்த கலர் கோடு என்ன செய்யுது அப்படின்னா 2ஆம் கால் பகுதியிலிருந்து கீழ் நோக்கி இறங்குது. இப்போ நேர்கோடின் சமன்பாடு அப்படின்னா இந்த 4 நேர்கோடுக்கு ஒரே சமன்பாடு வராது. 4 வெவ்வேறு, 5 விரல்ல உள்ள 5, ஒரு கையில உள்ள 5 விரல்கள் ஒன்னாவா இருக்கு, வெவ்வேறு நீளங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நேர்கோடுக்கும் வெவ்வேறு சமன்பாடுகள் இருக்கும். இப்போ இந்த சமன்பாடுகளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேர்னு வச்சுக்கிட்டோமே. இதுக்கு ஒரு L1க்கு ஒரு பேர் இருக்கும், L2க்கு ஒரு பேர் இருக்கும், L3க்கு ஒரு பேர் இருக்கும், L4க்கு ஒரு பேர். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மாடல் பார்ப்போம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச தலைவர்கள். இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா எல்லாரும் மனிதர்கள்னா அவங்கள மனிதர்கள்னா சொல்லுவோம், அப்படி இல்லை. என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனித்தனி பேர் இருக்கு. அந்த பேர் சொல்லி கூப்பிடுவோம். முதல்ல இருக்கிறது இவங்க யார் அப்படின்னா மிஸ் ஜெயலலிதா, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடுடைய முன்னாள் முதல் மந்திரி. இங்க மிஸ்டர் கருணாநிதி, இவங்களும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முன்னாள் முதலமைச்சர். இவங்க யார்? மிஸ்டர் மோடி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, இப்போ உள்ள தமிழ்நாட்டினோட முதலமைச்சர். இது யாருன்னா மிஸ்டர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர், தற்போதைய எதிர்கட்சி தலைவர். இது யார்? மிஸ்டர் ராகுல் காந்தி. இவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய துணைத் தலைவர். இப்போ முன்னாள் தலைவரா இருக்காரு. முன்னாள் தலைவர், இப்போ தலைவரா இல்லை. அடுத்ததாக இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. இவங்க மிஸ் ஜெயலலிதா, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். எம்ஜி ராமச்சந்திரன், மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர். மிஸ்டர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர். இவங்க யார் அப்படின்னா மிஸ்டர் விஜயகாந்த், முன்னாள் எதிர்கட்சி தலைவர். இப்ப எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்கள் நம்ம சொல்லாம ஒவ்வொரு ஆளுக்கும் பேர் வச்ச மாதிரி, பேர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோட்டுக்கும் நேர்கோட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதைத்தான் இந்த எடுத்துக்காட்டுல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கிராஃப் ஷீட்ல 3 நேர்கோடு இருக்கு. ஒரு சிவப்பு கலர் கோடு, ஒரு பச்சை கலர் கோடு, ஒரு ப்ளூ கலர் கோடு. பச்சை கலர் கோடுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க.
y ஈக்குவல் டு 2x பிளஸ் 1. அதே மாதிரி ப்ளூ கலர் கோடுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு சமன்பாடு இருக்கு, y ஈக்குவல் டு 0.5x மைனஸ் 1. சிவப்பு கலர் கோடுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, ஒரு பேர் y ஈக்குவல் டு 0.5x பிளஸ் 1. அப்போ ஒவ்வொரு நேர்கோட்டுக்கும் ஒவ்வொரு சமன்பாடு, எல்லா சமன்பாடும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை, சரியா? இருக்காது. நேர்கோடு என்றால் என்ன? நேர்கோடுன்னு பார்த்து வரோம்ல, அந்த நேர்கோடு என்றால் என்ன? ஒரு கிராஃப் ஷீட்ல இருவேறு புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோட்டு துண்டுதை அது நீட்டமா நீட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நேர்கோடு. இப்ப பாருங்க, இந்த கிராஃப் ஷீட் எடுத்துக்கிடுங்க. இதுல 2,1 என்ற இந்த புள்ளியையும் 0,4 என்ற இந்த புள்ளியும் இணைக்கக்கூடிய நேர்கோடு, இணைக்கக்கூடிய ஒரு கோடு வந்து நேர்கோடு என்று அழைக்கப்படும். இதுக்கு ஒரு சமன்பாடு. அதே மாதிரி -1,2 அதுவும் 4,-4 இந்த புள்ளி இணைக்கக்கூடிய கோடு ஒரு நேர்கோடு. அப்ப இதுக்கு ஒரு தனி சமன்பாடு, இதுக்கு ஒரு தனி சமன்பாடு. ஏன்னா ரெண்டு வெவ்வேறு கோடு. அப்ப அதுக்கு ஒவ்வொரு சமன்பாடுக்கும் ஒவ்வொரு நேர்கோடுக்கும் ஒரு சமன்பாடு இருக்கு, வெவ்வேறு சமன்பாடு. சரி, இப்போ ஒரு நேர்கோடுக்கு சமன்பாடு, நேர்கோட்டினுடைய சமன்பாட்டுக்கு பொதுவான வடிவம் ஒன்று இருக்கு. இப்படித்தான் எழுதணும். ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, நேர்கோட்டின் பொதுவான சமன்பாடு, நேர்கோட்டின் பொதுவான சமன்பாடு ax plus by equal to c. நீ என்ன வழியிலாம் நேர்கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிங்க, அதை இப்படித்தான் எழுதணும். இப்படி எழுதலாம், ax plus by equal to c. இப்படி எழுதுனா அது நேர்கோடுடைய பொதுவான சமன்பாடு. இதை மறந்துடக்கூடாது, சரியா? சரி, அடுத்தது, ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அளவு தேவை? ஒரு நேர்கோட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு, சமன்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நம்ம பேருன்னு சொல்லிக்கோம்ல, ஒரு நேர்கோட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்னென்ன அளவு தேவை, என்னெல்லாம் தேவை? இது ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை காண ஏதேனும் இரு அளவுகள் தேவை. ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு வேணும்னா, அதுக்கு பேர் வைக்கணும்னா ஏதாவது ரெண்டு அளவு வேணும். ஒன்று அந்த நேர்கோட்டினுடைய சாய்வு, இன்னொன்று ஒய் வெட்டு துண்டு. அது என்னன்னு சொல்றேன், ஒய் வெட்டு துண்டா என்னன்னு சொல்றேன். ரெண்டாவது ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வு, அதுல உள்ள ஒரு புள்ளி. மூணாவது அந்த நேர்கோட்டில் உள்ள ஏதேனும் இரண்டு புள்ளி. நாலாவது அந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சை வெட்டக்கூடிய அளவும் ஒய் அச்சை வெட்டக்கூடிய அளவும் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு. அந்த ரெண்டு இருந்தா நேர்கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு, அதாவது அதுக்கு பேர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஏதான ரெண்டு அளவு தேவை. ஒன்னாவது ஜோடி சாய்வு ஒய் வெட்டு துண்டு, ரெண்டாவது ஜோடி சாய்வு ஒரு புள்ளி, மூணாவது ஜோடி இரு புள்ளிகள், நாலாவது ஜோடி எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு. இது கொடுத்தாங்கன்னா அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இல்ல சாய்வு எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு, இரு புள்ளி, ஒரு புள்ளி, இதெல்லாம் என்னது சார் அப்படின்னா ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்ம பார்ப்போம், அதுல இருந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ இது நேர்கோட்டினுடைய சமன்பாடுக்கான ஒரு படம். நம்ம நேர்கோடை வந்து சும்மா தான் வரைஞ்சிருப்போம், அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை முதல்ல பார்ப்போம். ரோஸ் கலர் கோடு, இந்த படத்துல உள்ள ரோஸ் கலர் கோடு, ஒரு ரோஸ் கலர்ல வரைஞ்சிருக்கோம்ல, அது ஒரு கோடு. அந்த நேர்கோடு என்னத்தையெல்லாம் உருவாக்குன்னு பாருங்க. அந்த நேர்கோடு இது என்ன அச்சு, ஒய் அச்சு. இந்த ஒய் அச்சை வெட்டுது, 3.5 வெட்டுது. அப்போ அதே நேர்கோடு எக்ஸ் அச்சை 4.5 வெட்டுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒய் அச்சை 3.5, எக்ஸ் அச்சை 4.5 வெட்டுது. அப்போ ஒய் அச்சை வெட்டக்கூடிய தூரம் வந்து ஒய் வெட்டு துண்டு பி. அதே நேர்கோடு எக்ஸ் அச்சை வெட்டக்கூடிய தூரம் வந்து எக்ஸ் வெட்டு துண்டு ஏ, சரியா? அந்த நேர்கோட்டுல ஒரு புள்ளி இருக்கு 6,-1. அதே நேர்கோட்டுல இன்னொரு புள்ளி இருக்கு 2,2. அதே நேர்கோட்டுல இன்னொரு புள்ளி இருக்கு -2,5. சரியா? இதெல்லாம் நேர்கோட்டோட புள்ளி. அந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சோட எவ்வளவு கோணத்தை உண்டாகு, எவ்வளவு காணம் சரிஞ்சிருக்கு, எவ்வளவு தூரம் சரிஞ்சிருக்கு, அதுக்கு பேர் சாய்வு கோணம். அந்த கோணத்தை கண்டுபிடிச்சா அது மூலமாக சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு நேர்கோட்டுக்கு சாய்வு தெரியுது, அதுல உள்ள ஒரு புள்ளி தெரியுது, ரெண்டு புள்ளி தெரியுது, ஒரு எக்ஸ் வெட்டு துண்டு தெரியுது, ஒரு ஒய் வெட்டு துண்டு தெரியுது. அப்ப நேர்கோடானது வரைபடத்தாள்ல வரையும் போது இவ்வளவு விவரங்களை அது உள்ளடக்கி இருக்கு. இதெல்லாம் ஒரு நேர்கோடை வரையும் போது ஏதேனும் ரெண்டு புள்ளிகள் வேணும், அது எக்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் சாய்ஞ்சிருக்கு, இந்த சாய்வு கோணம் வேணும், அதுல இருந்து சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். அந்த நேர்கோடானது எக்ஸ் எவ்வளவு தூரம் வெட்டுது, அது எக்ஸ் வெட்டு துண்டு ஏ. அந்த நேர்கோடானது ஒய் அச்சில் எவ்வளவு தூரத்தை வெட்டுது, அது ஒய் வெட்டு துண்டு பி என்று ஒரு நேர்கோட்டுக்கு நம்ம படம் வரைஞ்ச உடனே இவ்வளவு விஷயங்கள் அதுல அடங்கி. இந்த விஷயங்கள்ல ஏதேனும் ரெண்டு தான் அந்த நேர்கோடு வரைகிறதுக்கு தேவை. நேர்கோடினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு, நேர்கோடினுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை, சரியானா? சரி,
இப்ப நேர்கோட்டினுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோடி பார்த்தோம்ல, அதுல முதல் ஜோடி சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம். நேர்குற்றற்ற அனைத்து கோடுகளும் ஒய் அச்சு ஒரு புள்ளியில் வெட்டும். இந்த புள்ளியின் ஒய் ஆயத்தொலைவை ஒய் வெட்டுத்துண்டு என்று அழைக்கிறோம். ஒரு கோட்டின் சாய்வு எம் என்றும் மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு சி எனவும் அந்த எண்ணில் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. அப்போ ஒரு சாய்வு ஒரு வெட்டுத்துண்டு கொடுக்குறான். ஏற்கனவே வெட்டுத்துண்டு பின்னு படிச்சோம், ஒய் வெட்டுத்துண்டு. இங்க சின்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? ஒய் வெட்டுத்துண்டு ஏ பியும் அல்லது சியும் வரலாம், ரெண்டு ஒண்ணுதான். சில கணக்கு இந்த கணக்குல சின்னு சொல்லியிருப்பாங்க, மற்ற கணக்குல பின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மறக்கக்கூடாது, ரெண்டு ஒண்ணுதான்ப்பா. பின்னு சொல்லலாம், சின்னு சொல்லலாம். அப்ப சாய்வும் வெட்டுத்துண்டு கொடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு பொது வடிவம் ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. இதுல வரக்கூடிய எம் சாய்வு, சி என்பது ஒய் வெட்டுத்துண்டு. இதை போட்டாலேயே சாய்வு ஒய் வெட்டுத்துண்டு கிடைக்கும். சரி, ஒய் வெட்டுத்துண்டு மட்டும்தான் இருக்கணுமா? எக்ஸ் வெட்டுத்துண்டு இருக்கக்கூடாதா? இருக்கு. அதை வச்சு என்ன செய்யலாம்? சமன்பாடு இருக்கு, அமைக்கலாம். ஒரு கோட்டின் சாய்வு எம் மற்றும் எக்ஸ் வெட்டுத்துண்டு டி எனில் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் டி. சரி, ஒரு கோடு வந்து எக்ஸ் எச்சை வெட்டல, ஒய் எச்சை வெட்டல, ஆதிப்புள்ளி வழியா போகுது, 0,0 வழியா போகுது. அப்போ எக்ஸ் வெட்டுத்துண்டோ ஒய் வெட்டுத்துண்டோ இருக்காது, அதுக்கு பதிலா 0. அப்போ சாய்வு எம் உடைய ஆதிப்புள்ளி வழியா செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். அப்போ சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்துல ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இந்த மூன்றுமே சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்துல வரக்கூடியது. இது நேர்கோட்டினுடைய பொதுவான சாய்வு வெட்டுத்துண்டு வடிவ சமன்பாடு. இப்ப பாருங்க, அந்த இதுக்கான விளக்கப்படம் இது. இந்த நேர்கோடு எதுல வெட்டுது? ஒய் இன்டர்செப்ட் 2, ஒய் அச்சுல 2ல வெட்டுது. இதனுடைய சாய்வு 3. அப்ப பாருங்க, நேர்கோட்டின் சாய்வு வெட்டுத்துண்டு கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி தானே. எம்முக்கு பதிலா எத்தனை போட்டிருக்கான்? சாய்வு 3 போட்டிருக்கான். சி வெட்டுத்துண்டு ஒய் வெட்டுத்துண்டு எத்தனை போட்டிருக்கான்? 2 போட்டிருக்கான். அப்ப இந்த கோட்டினுடைய சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2. ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு சாய்வும் ஒய் வெட்டுத்துண்டு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. எம் எத்தனை? சாய்வு 3. சி ஒய் வெட்டுத்துண்டு ஒய் அச்சை வெட்டக்கூடிய தூரம் எத்தனை? 2. அப்போ 3x பிளஸ் 2. அடுத்தது புள்ளி சாய்வு வடிவம். ஒரு புள்ளியும் சாய்வு எம்மும் கொடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு, ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்தா நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய்1 ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்தோம்னா x1 y1 என்ற புள்ளியும் சாய்வும் கொடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. இது புள்ளி சாய்வு வடிவம். இப்ப கவனிங்க, ஒரு நேர்கோடு இருக்கு, அதுல ஒரு புள்ளி இருக்கு 14, 23. அதனுடைய சாய்வு கொடுத்துருக்காங்க 2. இப்ப நேர்கோட்டினுடைய சமன்பாடு புள்ளியும் சாய்வும், ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்தனால y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1. அதுல இந்த புள்ளியை போட்டுட்டு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இரு புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா, இப்ப அடுத்த ஜோடி இரு புள்ளிகள் கொடுத்திருந்தாங்க. நேர்கோட்டினுடைய சமன்பாடு a x1 y1 மற்றும் b x2 y2 என்பன இரு வெவ்வேறு புள்ளிகள் என்க. இரு வெவ்வேறு 2 புள்ளி, x1 y1ங்கிற ஒரு புள்ளி, x2 y2ங்கிற ஒரு புள்ளி. இப்படி இருந்தா நேர்கோட்டினுடைய சமன்பாடுக்கு என்ன ஃபார்முலா? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது இரு புள்ளிகளுக்கு கொடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க சூத்திரம். அந்த நேர்கோட்டுக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இரு புள்ளிகள் கொடுத்தா x1 y1 x2 y2 என்ற இரு புள்ளிகள் கொடுத்தோம்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க சூத்திரம் வந்து ஃபார்முலா வந்து y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இது இரு புள்ளி கொடுத்தோம்னா. அடுத்தது எக்ஸ் வெட்டுத்துண்டு ஒய் வெட்டு கொடுத்திருந்தாங்கன்னா நேர்கோட்டு சமன்பாடு. சரி, இப்ப இரு புள்ளிகள் கொடுத்துருக்கானா இதுக்கு. அப்ப x1 y1 6,1 x2 y2 10,4 2 புள்ளி கொடுத்துருக்கான். அப்ப நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. அந்த இதுல அந்த ஃபார்முலாவில் இந்த அளவுகளை போட்டு இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிக்கலாம். இதுக்கு உள்ள பேர், இந்த நேர்கோட்டுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வெட்டுத்துண்டு வடிவம். நேர்கோடானது ஒரு நேர்கோடு வரைகிறோம், அது எக்ஸ் அச்சை ஒரு இடத்துல வெட்டுது, அது ஏ. ஒய் அச்சை ஒரு இடத்துல வெட்டுது, அது பி. அப்ப வெட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வெட்டுத்துண்டு ஒய் வெட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய சமன்பாடு எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ
ஒரு நேர்கோடுக்கு 4 விதமான ஃபார்முலா மூலமாக அந்த நேர்கோடுக்கு சமன்பாடு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஒண்ணு, இப்ப என்ன பார்த்திருக்கோம்? வெட்டுத்துண்டு வடிவத்துல நேர்கோட்டின் சமன்பாடு x/a plus y/b = எத்தனை? 1. இது அதுக்கான விளக்கப்படம். ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். அது y அச்சை வந்து இது y அச்சை குறிப்பிட்ட தூரத்துல வெட்டுது, அது b. x அச்சை குறிப்பிட்ட தூரத்துல வெட்டுது, அது a. அப்ப நேர்கோட்டின் சமன்பாடு வெட்டுத்துண்டு வடிவத்துல x/a plus y/b = எத்தனை? 1. இப்போ ஒரு நேர்கோடு கொடுத்துருக்கேன். இதுல x வெட்டுத்துண்டு, y வெட்டுத்துண்டு, ஒரு புள்ளி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். y வெட்டுத்துண்டு இந்த நேர்கோடு y வந்து எங்க வெட்டுது? 3ல வெட்டுது. அப்ப y வெட்டுத்துண்டு b = எத்தனை? 3. இந்த நேர்கோடு x அச்சை எங்க வெட்டுது? பாருங்க, 4ல வெட்டுது. அப்ப x வெட்டுத்துண்டு a எத்தனை? 4. இந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளி சொல்லுங்க, 4,0. இன்னொரு புள்ளி 0,3. இந்த நேர்கோட்டினுடைய கோணம் x அச்சோட எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னது? தீட்டா. அது மூலமா என்ன கண்டுபிடிக்கலாம்? சாய்வு கண்டுபிடிக்கலாம். சாய்வு என்பது என்னது? m. அப்ப இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு பாருங்க, y = -3/4x plus எத்தனை? 3. -3/4x plus 3. இதுதான் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு. அதாவது இந்த நேர்கோட்டுடைய பேர். இந்த குறிப்பிட்ட நேர்கோட்டினுடைய இந்த சமன்பாடு y = -3/4x plus 3. சரியா? இப்போ ஆய அச்சுகளின் சமன்பாடு. இதுவரைக்கும் நம்ம நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சோம். இப்ப ஆய அச்சுகளின் சமன்பாடு, இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா. இது என்ன? ஆய அச்சுனா என்ன? இப்ப x அச்சு y அச்சு இருக்கு. அந்த x அச்சு எப்படி இருக்கு? ஒரு நேர்கோடு தான். y அச்சு என்னது? ஒரு செங்குத்தா உள்ள நேர்கோடு தான். அப்போ அதுவும் கோடு தானே. x அச்சு ஒரு கோடு தான், y அச்சு ஒரு கோடு தான். அப்ப அதுக்கு சமன்பாடு உண்டுமில்ல, அதுக்கு ஒரு பேர் உண்டுமில்ல, அதை கண்டுபிடிக்கப்படும். இப்போ நான் ஒரு கிராஃப் ஷீட் போட்டிருக்கேன். அதுல பிங்க் கலர்ல உள்ளது x அச்சு, கிரீன் கலர்ல உள்ளது y அச்சு. சரியா? பிங்க் கலர் என்னது? x அச்சு ஒரு நேர்கோடு தான்பா. ஏன்னா அதுல நிறைய புள்ளிகள் இருக்கு. அப்ப அது நேர்கோடு. அப்ப அதுக்கு சமன்பாடு வேணுமில்ல, x அச்சு அதனுடைய சமன்பாடு. x அச்சுல yக்கு மதிப்பே இருக்காதுப்பா. அதே மாதிரி y அச்சுல xக்கு மதிப்பு இருக்காது. x அச்சுல 0,0. அப்ப x அச்சுல எல்லா இடத்துலயும் x மதிப்பு மட்டும்தான் இருக்கும், yக்கு மதிப்பு இருக்காது. அதனால அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு, x அச்சினுடைய சமன்பாடு நீ எப்படி வைக்கணும்னா, x அச்சுனா நீ மாத்தி சொல்லணும், x அச்சின் சமன்பாடு y = 0. x அச்சின் சமன்பாடு y = 0. இது அதுக்கு ஃபார்முலா. ஒன்வேர்ட்ல கேட்பாங்க, x அச்சின் சமன்பாடு என்ன? y = 0. அதே மாதிரி y அச்சுக்கு x அச்சு தூரமே இருக்காது. அப்ப நீ மாத்தி சொல்லணும், y அச்சின் சமன்பாடு x = 0. y அச்சின் சமன்பாடு x = 0. அப்போ ஆய அச்சுகளின் சமன்பாடு, ஆய அச்சுனா என்னது? x அச்சு y அச்சு. அப்ப x அச்சின் சமன்பாடு y = 0, y அச்சின் சமன்பாடு x = 0. அச்சை மாத்தி சொல்லிடும். சரியா? இப்போ மேற்கொண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, x அச்சுல இருந்து ஒரு கோடு மேல தள்ளி இணையா போகுது, x அச்சுக்கு இணையா போகுது. எதுல போகுது? 1ல போகுது. அப்ப x அச்சுக்கு இணையா செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு y = b. இங்க 1ல போறதுனால y = 1. சில சமயம் 2ல போனா y = 2. அதே மாதிரி இது y அச்சுக்கு மேல, x அச்சுக்கு மேல, x அச்சுக்கு கீழே போச்சுன்னா, அந்த y அச்சுக்கு x அச்சுக்கு இணையா போச்சுன்னா y = -b. மைனஸ்ல வந்துச்சுன்னா அந்த கோடானது y = -b வந்து அந்த கோடானது x அச்சுக்கு கீழே இருக்கு. y + b வந்தா கோடானது x அச்சுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி y அச்சினுடைய சமன்பாடு y அச்சுக்கு இணையா போகுது. இந்த பச்சை கலர் கோடுக்கு இணையா ஒரு கருப்பு கலர் கோடு வர, இது மேல் நோக்கி போகுது, இது மேல் நோக்கி போகுது. அப்ப இது y அச்சுக்கு இணையா போகக்கூடிய கோடு, இந்த கருப்பு கலர் கோடு. எதுல போகுது? 2ல போகுது. அப்போ y அச்சுக்கு இணையா போச்சுன்னா x = 2. சரியா? x = 2 இந்த கோட்டினுடைய சமன்பாடு. அதே மாதிரி x அச்சுக்கு y அச்சுக்கு இடது பக்கமா போகுதுன்னு வைங்க, அது -2ல இந்த கருப்பு கலர் கோடு y அச்சுக்கு இணையா போகுது. அப்ப இதனுடைய சமன்பாடு எந்த இடத்துல போகுதோ அதை சொல்லணும், x = -2. இதே மாதிரி x-க்கு பிளஸ் மதிப்புனா x = a. x-க்கு பிளஸ் a அந்த கோடானது y அச்சுக்கு வலது பக்கம் இருக்கு. x = -a அந்த கோடானது y அச்சுக்கு இடது பக்கம் இருக்கு. இதுதான் ஆய அச்சுகளுடைய சமன்பாடு. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஆய அச்சுகளின் சமன்பாடு, ஆய அச்சுகளினுடைய சமன்பாடு பாருங்க. இது x அச்சு, x அச்சு தானா? x அச்சின் சமன்பாடு y = 0. இந்த ரோஸ் கலர் கோடை பாருங்க, இது y அச்சு, இது x அச்சு. ரோஸ் கலர் கோடு இது y அச்சு. இதனுடைய சமன்பாடு வேணும்னா x = 0. இப்ப மேலே எங்களை இணையா போன்னு சொன்னோம்ல, அப்புறம்
எக்ஸ்ஹெச்சுக்கு இணையா போகுது. எதுல போகுது? 2ல போகுது. அப்ப எக்ஸ்ஹெச்சுக்கு இணையா போகக்கூடிய கோடு y equal to b. y equal to b எக்ஸ்ஹெச்சுக்கு இணையா போச்சுன்னா நல்ல கவனிங்க. எக்ஸ்ஹெச்சுக்கு இணையா போச்சுன்னா மாத்தி தான் சொல்லணும், yஹெச்னு சொல்லணும். y equal to b. இதுல நான் சொல்லக்கூடிய நிபந்தனை சொல்லிருக்கான். y equal to பிளஸ்னா எக்ஸ்ஹெச்சுக்கு மேல் பக்கம் இருக்கு. y equal to மைனஸ்னா எக்ஸ்ஹெச்சுக்கு கீழ்புறம் இருக்கு. y equal to 0னா அந்த கோடானது எக்ஸ்ஹெச். இப்போ yஹெச்சுக்கு இணையான உள்ள கோடு yஹெச்சுக்கு இணையா போகுது. இந்த கலர் இது yஹெச், இந்த ரோஸ் கலர் கோடு yஹெச்சுக்கு இணையா போகுது. அப்போ x is equal to c, x is equal to c. இதுக்கு பேர் இந்த yஹெச்சுக்கு இணையா உள்ள சமன்பாடு x is equal to c. சரி, இதுல x is equal to c பிளஸ்னா அது இந்த கோடானது yஹெச்சுக்கு வலது பக்கம் இருக்கு. x is equal to c மைனஸ்னா அந்த கோடானது yஹெச்சுக்கு இடது பக்கமா இருக்கு. x is equal to c is equal to 0னா அந்த கோடானது yஹெச் தான். சரியா? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த நேர்கோட்டினோட சமன்பாடோட ஒரு சின்ன டெஸ்ட். சரியா? இப்போ கோட்டின் சமன்பாடுகள் எழுதுக. சாய்வு m ஒய்படுத்துண்டு c அப்படின்னா இந்த கோட்டினோட சமன்பாடு என்னது? சாய்வு m ஒய்படுத்துண்டு c. கோட்டின் சமன்பாடு y is equal to mx plus c. அடுத்தது ரெண்டாவது சாய்வு m கொடுத்திருக்கான், ஒரு புள்ளி x1 y1 கொடுத்திருக்கான். அந்த கோட்டினோட சமன்பாடு y minus y1 is equal to m into x minus x1. இரு புள்ளிகள் கொடுத்தாமனா கோட்டினோட சமன்பாடு x1 y1 x2 y2 என்ற இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. x வெட்டுத்துண்டு y வெட்டுத்துண்டு கொடுத்தாமனா நேர்கோட்டின் சமன்பாடு x by a plus y by b is equal to 1. இது நேர்கோட்டினோட சமன்பாடு. அடுத்து நேர்கோட்டினுடைய பொதுவான சமன்பாடு ax plus by is equal to c. x's இன் சமன்பாடு x is equal to சரி x's இன் சமன்பாடு y is equal to 0. yh இன் சமன்பாடு x is equal to 0. ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு y is equal to mx. c வராது. என்ன காரணம்? cக்கு மதிப்பு இல்லை. இந்த கோடை எது வழியா தான் போகுது? ஆதிப்புள்ளி 0,0 வழியா போகுது. அப்போ cக்கு மதிப்பு இருக்காது. y is equal to mx. சரியா? அப்ப இந்த கணக்கு எல்லாத்தையும் மாணவர்கள் என்ன செய்யுங்க, இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் மாணவர்கள் பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நம்ம இப்போ பார்த்தோம்ல ஸ்லைட் சொல்ல, அது புக்கில் இருக்கு. அதை பார்த்து உங்க நோட்ல கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிடுங்க. சரியா? எழுதிட்டு நன்றாக கவனித்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.